ஷைத்தானை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அம்சம், தீயவற்றை மட்டும் நேரடியாக ஏவுவான் என்று நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. குறுக்கு வழியிலே செய்ய முனைவான். குறுக்கு வழியில் அவன் பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான தந்திரமான வழி என்ன? தீயவற்றை நல்லது போல் அலங்கரித்து காட்டும். இந்த அலங்கரித்து காட்டுதலில் தான் மனிதர்கள் மயங்கி விடுகிறார்கள். கெட்டவற்றை தீயவற்றை நேரடியாக ஏவாமல் அதை நல்லது போல் நம்முடைய உள்ளத்தில் எண்ணங்களை உண்டாக்கி அழகுபடுத்தி கவர்ச்சிப்படுத்தி காட்டுவான். அல்லாஹ் அதைத்தான் திருக்குர்ஆனில் சொல்கிறான், மனிதர்களுக்கு அவர்களுடைய செயல்பாடுகளை அலங்கரித்து காட்டுகிறான். நலனில் அக்கறை உள்ளவன் போல் நடிப்பான். அப்படியான எண்ணத்தை ஏற்படுத்தி அல்லாஹ்வினுடைய அருளுக்குரிய பாதையிலிருந்து நம்மை தூரமாக்குவான். அதுதான் வேலை. மதுவில் ஊறி தலைப்பவர்கள் உலகத்தில் உள்ள எல்லாரும் பயான் பண்ணுவான். மது குடிக்கிறதுனால கிட்னி போயிடும், மது குடிக்கிறதுனால ஈரல் போய்விடும், மது குடிப்பதால் ஆயுள் காலம் குறையும். ஊர்பட்ட உலகத்தில் உள்ள அத்தனை மருத்துவர்களும் சொல்வார்கள். அந்த எச்சரிக்கைகளை தாண்டி இவன் போய் எப்படி குடிக்கிறார்கள்? ஷைத்தான் இவனுக்கு ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துவான். நல்லது மது குடிக்கிறதா உன் கவலை நீங்குகிறதா இல்லையா? அதுல உள்ள நல்லவற்றின் சில பகுதியை கூட்டி குறைத்து அலங்கரிக்கப்பட்ட ஜோடிக்கப்பட்ட வார்த்தைகளை சொல்லி அவனை மதிமயக்குவான். எல்லா தீயவற்றையும் எல்லா மோசமானவற்றையும் இப்படித்தான் அலங்கரித்து காட்டுவான். கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் உள்ள ஏக இறைவனின் அருள் நம்மை நல்வழிப்படுத்த வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்கள் வழி நடந்த அனைத்து நல்லோர் மீதும் ஜும்ஆவினுடைய வணக்க வழிபாட்டை நிறைவேற்ற இங்கே அமர்ந்திருக்கும் நம் அனைவரும் மீதும் என்றென்றும் உண்டாகுமா. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷைத்தானை குறித்து திருக்குர்ஆன் மூலமாகவும் தன்னுடைய தூதர் மூலமாகவும் நமக்கு பல்வேறு எச்சரிக்கையினை விடுத்திருக்கிறான். ஷைத்தானால் தான் மனித சமூகத்திற்கு ஏராளமான தீங்குகளும் இறைவனின் அருளை பெறுவதற்குரிய பாதையிலிருந்து மனிதனை தடம்பொருளச் செய்யக்கூடிய வேளையில் ஷைத்தான் ஈடுபடுவதாகவும் அவனிடமிருந்து நாம் மிகுந்த எச்சரிக்கை உணர்வோடு நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அறிவுறுத்துகிறான். அனுதினமும் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே முஸ்லிம்கள் அனைவரும் சொல்லிக்கொள்ளக்கூடிய, பல நேரங்களில் நாம் நமக்கு நாமே நினைவுபடுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். இந்த வார்த்தையினை சொல்லாத, இந்த வார்த்தையினை பற்றி அறிந்திருக்காத எந்த முஸ்லிமும் இருக்க மாட்டார்கள். விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன். ஷைத்தான் அல்லாஹ்வின் அருளில் இருந்து விரட்டப்பட்டுள்ளான். இறைவனின் கோப பார்வைக்கு ஆளாகி அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தில் இருந்து அவன் விரட்டப்பட்டிருக்கிறான். அவனுடைய இழி செயலால் அந்த நிலையை அடைந்தான். அல்லாஹ்வின் கோப பார்வைக்கு தான் ஆளாகிய காரணத்தினால் ஆதமின் பிள்ளைகள் நம் அனைவரையும் அவனைப் போலவே நாமும் அல்லாஹ்வின் கோப பார்வைக்கு ஆளாக வேண்டும், அல்லாஹ்வின் அருளை பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக பல்வேறு சதி வேலைகளில் ஈடுபடுகிறான். அவற்றை உள்ளடக்கி, இறைவா உன்னுடைய அருள் எனக்கு வேண்டும், உன்னுடைய கருணை எனக்கு வேண்டும், ஷைத்தானின் சதி வலைகளில் நான் சிக்கிவிடக் கூடாது, அவனுடைய சதி செயல்களில் இருந்தும் அவனுடைய ஏமாற்றும் மோசடிகரமான வேலையில் இருந்தும் என்னை பாதுகாப்பாயாக என்கிற கருத்தை உள்ளடக்கியதுதான் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன். ஷைத்தான் அல்லாஹ்விடம் இந்த உலகத்திற்கு அவன் விரட்டப்படுகின்ற பொழுதே சபதம் எடுத்துக்கொண்டுதான் வந்தான். மனிதர்களில் உம்முடைய நேரான பாதைக்கு செல்ல வருகின்ற பொழுது நான் அந்த நேரான பாதையில் போய் அமர்ந்து கொள்வேன், குறுக்கே அமர்ந்து கொள்வேன், அவர்களை நேரிய பாதையில் செல்ல விடமாட்டேன். சும்மல ஆத்தியன்னஹும் மின் பைனி ஐதீஹிம் வ மின் ஹல்ஃபிஹிம் வ அன் ஐமானிஹிம் வ அன் ஷமாயிலிஹிம். அவர்களின் வலப்புறத்திலிருந்து நான் வருவேன், அவர்களின் இடப்புறத்திலிருந்து நான் வருவேன், அவர்களுடைய முன்னும் பின்னும் எல்லா புறங்களிலும் நாலா புறங்களிலிருந்தும் அவர்களிடம் நான் வருவேன். எதற்காக? வழிகாட்டுவதற்கல்ல, அல்லாஹ்வின் அருளுக்குரிய பாதையில் நாம் செல்கின்ற பொழுது அதனை தடுப்பதற்காக. வலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன். அவர்களில் அதிகமானோரை நன்றி செலுத்துவோராக நீ பார்க்க முடியாது. அல்லாஹ்விடத்தில் சபதம் எடுத்து வந்துள்ளான்.
எனக்கு அதற்கு அவகாசம் வழங்க வேண்டும் என்று அல்லாஹ்விடம் அவகாசத்தை பெற்று இங்கே அவன் விரட்டப்பட்டிருக்கிறான் எனும் பொழுது நாம் அல்லாஹ்வின் அருளுக்குரிய செயல்பாடுகளில் ஈடுபட முனையும் பொழுது அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை பெறக்கூடிய காரியங்கள், அல்லாஹ்வின் மன்னிப்பை பெறுவதற்குரிய காரியங்களிலே ஒரு முஸ்லிம் ஈடுபட முனையும் பொழுது பல்வேறு குறுக்கு வழிகளின் மூலமாக நம்மை வழிகெடுப்பதற்கு ஷைத்தான் முயற்சிப்பான். அந்த நற்காரியத்தில் நாம் ஈடுபட்டு விடக்கூடாது. ஷைத்தானின் ஒரே இலக்கு என்ன? அல்லாஹ்வின் அடிமைகளாக இருக்கிற நாம் அல்லாஹ்வின் அருளை பெற்றுவிடக்கூடாது, நல்லறங்களில் ஈடுபடக்கூடாது, அமல்களை அதிகமாக சம்பாதித்து விடக்கூடாது, எந்த வகையிலையும் அல்லாஹ்வின் ரஹ்மத்தையோ அல்லாஹ்வின் மன்னிப்பையோ நாம் பெற்றுவிடக்கூடாது. அதுதான் அவனுடைய முதன்மையான இலக்கு. அதற்கு பல வழிகளில் வருவார். ஷைத்தானை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அம்சம், அவன் நேரடியாக தீயவற்றை மட்டும் நேரடியாக ஏவுவான் என்று நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. அவனுடைய வேலை தீயவற்றை ஏவுவதுதான். அருவருப்பான மானக்கேடான காரியங்களை தூண்டுவான். அல்லாஹ்விற்கு மாறு செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தை விதைப்பான். இறைவனுக்கு மாறு செய்யும்படியான பல்வேறு செயல்பாடுகளில், மோசமான செயல்பாடுகளிலே நம்மை ஈடுபடுமாறு தூண்டுவான். அதுதான் அவனுடைய வேலை. அதை நேரடியாக செய்ய மாட்டான், குறுக்கு வழியிலே செய்ய முனைவான். குறுக்கு வழியில் அவன் பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான தந்திரமான வழி என்ன? தீயவற்றை நல்லது போல் அலங்கரித்து காட்டுவது. இந்த அலங்கரித்து காட்டுதலில் தான் மனிதர்கள் மயக்கி விடுகிறார்கள். கெட்டவற்றை, அழிந்து போகக்கூடியவற்றை, அற்பமானவற்றை மிக உன்னதமானது போல் நம்மிடம் அலங்கரித்து காட்டுவான். இதை பார்த்தாயா? இது போல் வருமா? இதை பெற்றுவிட்டால் இந்த உலகத்தில் உனக்கு மோட்சம், இதை பெற்றிருப்பவர் யாரோ அவரே இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இந்த காரியத்தில் ஈடுபடாவிட்டால் இதுவெல்லாம் ஒரு வாழ்க்கையா என்றெல்லாம் தீயவற்றை நமக்கு அலங்கரித்து காட்டுவான். அதுதான் அவனுடைய வேலை. கெட்டவற்றை, தீயவற்றை நேரடியாக ஏவாமல் அதை நல்லது போல் நம்முடைய உள்ளத்தில் எண்ணங்களை உண்டாக்கி அழகுபடுத்தி கவர்ச்சிப்படுத்தி காட்டுவான். அல்லாஹ் அதைத்தான் திருக்குர்ஆனில் சொல்கிறான், ஷைத்தான் மனிதர்களுக்கு அவர்களுடைய செயல்பாடுகளை அலங்கரித்து காட்டுகிறான். அலங்கரித்து ஏமாத்துறது தான் அவனுடைய தந்திரம். நமது தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஜன்னத்திலிருந்து, இறைவனின் அருளில் இருந்து எப்படி வெளியேற்றினான்? அலங்கரிச்சுதான் ஏமாத்தினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லியிருந்த உத்தரவு என்ன? இங்க எங்கனாலும் போங்க, அதோ அந்த ஒரு மரம், அந்த மரத்தின் கனியை நீங்கள் புசிக்க கூடாது. வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, அந்த மரத்தின் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள். இது ஒண்ணுதான் ஆர்டர். ஷைத்தான் உள்ள வர்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏவுகிறான். என்ன? ஹல் அதுல்லுக்க அலா ஷஜரத்தில் ஹுல்தி, நிரந்தரமான தன்மையை ஏற்படுத்துகிற மரத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லவா? ஓ முல்கின் லா யபுலா, அந்த மரத்தின் கனியை நீங்கள் சாப்பிட்டு விட்டால் அழியாத அதிகாரம் உங்களுக்கு கிடைக்கும், அப்படி ஒரு மரம் உள்ளது, அதை பற்றி சொல்லவா? அல்லாஹ் எந்த மரத்தின் கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றானோ அந்த மரத்தை பற்றி ஆசை வார்த்தை கூறுவது, அந்த மரத்தின் கனியை புசிக்க வேண்டும் என்பதற்காக அலங்கரிக்கப்பட்ட ஜோடிக்கப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துவது. ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்தின் கனியை மாத்திரம் நீங்கள் சாப்பிடுவீர்களேயானால் இங்கேயே நிரந்தரமா இருப்பீங்க, அழியாத அதிகாரம் கிடைக்கும், சொல்லவா அப்படின்னு கேட்கலாம். மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இந்த மரத்தின் கனியை நீங்கள் சாப்பிட்டு விட்டால் நீங்கள் இருவரும் மலக்காக, வானவராக மாறிவிடுவீர்கள். இப்ப மனுஷனா இருக்கிறீங்க, அதை மட்டும் சாப்பிட்டீங்கன்னா மலக்கா மாறிடுவீங்க. அப்படி ஒரு மரம் இங்க இருக்கு, அந்த மரம் எதுன்னு எனக்கு தெரியும், சொல்லவா அப்படின்னு கேட்கிறோம். இதன் ஆசை வார்த்தை, இதனை அலங்கரித்தல். இதுதானே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மதிமயங்கி போனார்கள். அதை சொல்லித்தானே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு எச்சரிக்கையை கொடுக்கிறான். நம்முடைய தந்தை ஆதமை ஷைத்தான் அலங்கரிக்கப்பட்ட வார்த்தையை சொல்லி மதிமயங்கி விட்டால் நீ உஷாராக இருந்து கொள், விழிப்புணர்வோடு இருந்து கொள் என்று அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறான். அப்ப நம்மகிட்டே அப்படித்தான் வருவோம். இது தெரியுமா? அதை பத்தி தெரியுமா? நல்லவன் போல் வருவாங்க. சுருக்கமா சொல்ல போனா என்ன, ஆதம் நபிட்ட நம்முடைய தந்தைகிட்ட எப்படி போனா? ஷைத்தானாவே போனானா? கெட்டவனாகவே தன்னை கற்பித்துக் கொண்டு கெட்டவன் என்று பறைசாற்றி கொண்டு சென்றானா? நல்லவன் போல் வேடமிட்டு நமக்கு அறிவுரை சொல்வதை போல, நமக்கு ஆலோசனைகளை, நம்முடைய நலனில் அக்கறை உள்ளவன் போல் நடிப்பான். அப்படியான எண்ணத்தை ஏற்படுத்தி அல்லாஹ்வினுடைய அருளுக்குரிய பாதையிலிருந்து நம்மை தூரமாக்குவான். அதுதான் வேலை.
இன்றைக்கு உலகத்தில் நடைபெறுகிற எல்லா தீமைகளின் பின்னணியிலையும் இத்தகைய அலங்கரிக்கக்கூடிய ஷைத்தானின் வேலை உள்ளடங்கி இருக்கிறது. மதுவில் ஊறி தலைப்பவர்கள், அவருடைய உள்ளத்தின் ஓரத்தில் ஒரு எண்ணம் இருக்கும். உலகத்தில் உள்ள எல்லாரும் பயான் பண்ணுவான், மது குடிக்கிறதுனால கிட்னி போயிடும், மது குடிக்கிறதுனால ஈரல் போய்விடும், மது குடிப்பதால் ரத்தத்தில் பல்வேறு விதமான கெட்ட கிருமிகள் கலந்துவிடும், ஆயுள் காலம் குறையும். ஊர்பட்ட உலகத்தில் உள்ள அத்தனை மருத்துவர்களும் சொல்வார்கள். அந்த எச்சரிக்கைகளை தாண்டி இவன் போய் எப்படி குடிக்கிறாள்? ஷைத்தான் இவனுக்கு ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துவான். அப்படி எல்லாம் செத்தா போயிட்டாங்க, பார்ப்ப உலகத்தில் எவ்வளவு பேர் நல்லா இருக்கிறாள், குடிச்சவங்க நல்லா தானே இருக்கிறான், நிம்மதியா வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்கிறான். நம்ம கண்ணு பின்னால் அவன் குடிக்கலையா, இவன் குடிக்கலையா, அவங்க எல்லாம் கம்பீரமா இருக்கிறாங்கல்ல. நல்லதுப்பா, மது குடிக்கிறதுனால உன் கவலை நீங்குகிறதா இல்லையா? அதுல உள்ள நல்லவற்றின் சில பகுதியை கூட்டி குறைத்து அலங்கரிக்கப்பட்ட ஜோடிக்கப்பட்ட வார்த்தைகளை சொல்லி அவனை மதிமயக்குவான். குடிக்கிறதுனால நீ ஒன்னும் செத்துற மாட்ட, குடி, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா தீயவற்றையும் எல்லா மோசமானவற்றையும் இப்படித்தான் அலங்கரித்து காட்டுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷைத்தான் வருகிற வழிச்சுவடில் இதுதான் முதன்மையானது என்பதை நமக்கு பல நேரங்களில் சொல்லியிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யஅகிது ஷைத்தானு அலா காஃபியத்தி ரஅஸி அஹதிக்கும், உங்களில் ஒருவர் இரவு நேரத்தில் தூங்க செல்கின்ற பொழுது அவரது தலைமாட்டில் ஷைத்தான் வந்து அமர்வான். நைட்டு தூங்க போகும்போது ஷைத்தான் வந்துருவான். அவருடைய தலையின் பின்பகுதியில் 3 முடிச்சுகளை போடுகிறான். 3 முடிச்சு பின்னால போடுற, தொட்டு பார்த்தா தெரியாது. நைட் தூங்கும் போது தொட்டு பார்த்து என்ன ஒரு முடிச்சும் இல்லையே, அப்ப ஷைத்தான் வரலையா நினைச்சிடக்கூடாது. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி நமக்கு சொல்கிறார்கள். 3 முடிச்சு போடுறான். என்ன முடிச்சு போடுறானா? ஒவ்வொரு முடிச்சு போடும்போது என்ன சொல்வான் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒவ்வொரு முடிச்சுக்களை போடும் போதும் ஷைத்தான் சொல்லக்கூடிய வார்த்தை அலைக்க லைலும் தவீல், உனக்கு நீண்ட இரவு இருக்கிறது, ஃபர்குத், நிம்மதியாக உறங்கு. அலைக்க லைலும் தவீல், நீண்ட இரவு இருக்கிறது, ஃபர்குத், நிம்மதியாக உறங்கு. நிம்மதியா உறங்குன்னு தாலாட்டு பாடிக்கிட்டு இருக்கலாம். நல்ல தூங்கு, அதெல்லாம் இரவு ரொம்ப நேரம் இருக்கு, கவலைப்படாத, இரவை பற்றி கவலைப்படாத, நீண்ட இரவு உள்ளது, நிம்மதியாக உறங்கு. இதை சொல்லிக்கிட்டே தூங்குவான், இதை சொல்லிக்கொண்டே இருப்பான், முடிச்சுகளை போடுவான். அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, காலை எழுந்ததும் எந்த அடியார் அல்லாஹ்வை நினைவு கூறுகிறாரோ ஷைத்தான் போட்ட 3 முடிச்சுகளில் ஒரு முடிச்சு அவிழ்ந்துவிடும். ஒயின் தவல்ல, அவர் ஒழு செய்து விட்டால் அவன் போட்ட 2வது முடிச்சு அவிழ்ந்துவிடும். ஒயின் சல்லா, அவர் தொழுது விட்டால் ஷைத்தான் போட்ட 3 முடிச்சுக்களும் அவிழ்ந்துவிடும். அவர் உற்சாகமாக காலை பொழுதை அடைவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இது நாம கவனிக்க வேண்டிய அம்சம். ஷைத்தான் முடிச்சு போடும்போது இதை ஏன் சொல்றான் நமக்கு? தூங்கு, நிம்மதியா தூங்கு, எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம தூங்கு, இரவு நீண்ட நேரம் இருக்கிறது, நாம நிம்மதியா தூங்குறதுல அவனுக்கு என்ன அக்கறை? நம்ம அவன்கிட்ட சொன்னோமா, புலம்பணுமா? தூக்கமே இல்லைன்னு அவன்கிட்ட சொன்னோமா? நம்ம தூக்கமே வரல, நிம்மதியே இல்லை, அவன்கிட்டயா சொன்னோம்? ஆனா அவன் சொல்றான் நமக்கு நிம்மதியா தூங்க, கவலைப்படாத, இரவு நீண்ட நேரம் இருக்கிறது. அப்படின்னா என்ன? அவன் நோக்கம் என்ன? நாம் தூங்க வேண்டும் என்பது அவன் நோக்கம் இல்லை, நிம்மதியாக தூங்க வேண்டும் என்பது அவனுடைய நோக்கம் இல்லை, தொழாமல் தூங்க வேண்டும் என்பது அவன் நோக்கம். தொழுகைக்கு எழுந்து விடக்கூடாது. இவன் காலையில் எழுந்து ஒழு செய்து என்னிடமிருந்து பாதுகாப்பு தேடி ஒழு செய்து தொழுது விட்டால் அல்லாஹ்வின் அருளுக்குரியவனாக மாறிவிடுவான். அந்த வேலைக்கு ஆகிவிடக் கூடாது, அந்த நிலை உண்டாகிவிடக் கூடாது. அப்ப என்ன செய்யறது? காலையில் எஞ்சிக்கும் போதே அல்லாஹ்வின் அருளில் இருந்து இவனை தூரமாக்க வேண்டும் என்றால் இவனை எழுந்திருக்க விடாம தூங்க வைக்கணும். அதுக்கு தான் என்ன சொல்றான் ஷைத்தான், தூங்குப்பா, அதெல்லாம் இரவு இருக்கு, கவலைப்படாதப்பா. திடீர்னு நம்ம எழுந்திருப்போம், எழுந்து டயத்தை பார்ப்போம், மணி 4:30 அல்லது 5, பாங்கு சொல்றதுக்கு 20 நிமிஷம் தான் இருக்கும். நமக்கு தெரியும், மைண்டுக்கு நல்லாவே தெரியும் 20 நிமிஷங்கிறது ரொம்ப குறைவு. ஆனா ஷைத்தான் அதை எப்படி தெரியுமா காட்டுவான்? அட்டேங்கப்பா 20 நிமிஷம் இருக்கா, பாங்கு சொல்றதுக்கு 20, நமக்கு இத்தனைக்கும் பாங்கு சொல்றது கணக்கே இல்லை. நம்மள பலருக்கு டைமே இதுதான், இக்காமத்து தான் கணக்கு. பள்ளிவாசல்ல தொழுகைக்கான நேரம் போட நம்ம பார்த்தோம்னா எதை பார்க்கறது இல்லை, பாங்கு சொல்ற போட பார்க்க மாட்டோம். இக்காமத்து எப்போ? 1 மணிக்கு இக்காமத்து. அப்ப 12:50 போனோம்னா பிடிச்சிடலாம். எதை பிடிச்சிடலாம்? கடைசி ரக்காத்தினுடைய அத்தியாயத்து அமர்வை பிடிச்சிடலாம். 4வது ரக்காத்தினுடைய அத்தியாயத்து அமர்வை பிடிச்சிடலாம். மகரிப் எத்தனை மணிக்கு? மகரிப் இக்காமத்து 6:10, 6:25, 6:30 இருக்குமா? அந்த கணக்குல இருந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னால தான் கிளம்பவே செய்வார். கிளம்பும் போதெல்லாம் அமைதியாக கிளப்புவார். இக்காமத்து நேரத்தை கணக்கு பண்ணி வீட்டுல இருந்து கிளம்பி பள்ளிவாசலுக்கு வந்தது ஒரு ஜோஷ் வரும் பாருங்க. அதுக்கப்புறம் தான் வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு வேக வேகமா ஓடி வருவார். ஹவுஸ்ல ஏற்கனவே ஒழு செஞ்சுட்டு இருக்கிறவரெல்லாம் தள்ளி விட்டு
தண்ணியை அள்ளி கோரி ஒழு சேர்க்கிற பேர்ல பக்கத்தில் உள்ளவனையெல்லாம் குளிப்பாட்டி நினைச்சு பள்ளிவாசல்ல ஓடி வரும்போது தானும் வலிக்கு விழுந்து 2 பேரும் தள்ளி ஜாயின் அப்படி சப்ல வந்து ஜாயின் பண்றாங்க. மூச்சு விட்டு அத்தியாயத்துல போய் ஜாயின் பண்ணுவார். இப்படி யார் ஜாயின் பண்ண சொன்னாங்க? இதை ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? அவ்வளவு நேரம் நம்ம அமைதியா இருக்குது, கடைசி நேரத்தில் என்ன அவ்வளவு வேகம் ஏன் வருது? ரசூலுல்லாஹ் அதைத்தானே சொன்னாங்க, நிதானமா முன்கூட்டியே கிளம்பணும், இந்த இறுதி நேரத்தில் அவசரம் காட்டுறதே இருக்கக்கூடாதுன்னாங்க. நமக்கு வர்றது இந்த இறுதி நேரத்தில் தான் நம்ம அவசரம் காட்டணும். அப்ப 10 நிமிஷம் தான் 20 நிமிஷம் தான் இருந்தாலும் ஷைத்தான் அந்த நேரத்தில் சொல்லுவான், நம்மளை நேரடியா தொழுகை கெஞ்சிக்காதுன்னு சொல்ல மாட்டான். அப்படி சொல்ல மாட்டாங்க, அலங்கரிக்கப்பட்ட வார்த்தை, கவர்ச்சிகரமான வார்த்தை. எப்படி நேரம்லாம் இன்னும் இருக்கு, 20 நிமிஷம் இருக்குப்பா, அதுக்குள்ள ஒரு குட்டி தூக்கத்தை போடு, அதெல்லாம் எழுந்திருக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லி இப்படி சொல்லுவான். இது ஷைத்தானின் ஏமாற்றும் வேலை, தந்திரம், அவனுடைய சூழ்ச்சி வலைகளில் ஒன்று என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப தொழுகைக்கு அல்லாஹ்வின் அருளில் இருந்து நம்மை தூரமாக்கக்கூடிய வகையில இந்த வழிமுறையை பயன்படுத்தி நம்மை கெடுப்பான், வழி கெடுப்பான். அதே போலத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தர்மத்தை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு மன்னிப்பை வாக்களிக்கிறான், மன்னிப்பை பற்றி அல்லாஹ் நமக்கு வலியுறுத்துகிறான். ஷைத்தானை பற்றி திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்கின்ற பொழுது அஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர், ஷைத்தான் உங்களுக்கு வறுமை குறித்து அச்சமூட்டுவான் அப்படிங்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். ரசூலுல்லாஹ் இந்த கருத்தை நமக்கு பல நேரங்களில் சொல்லியிருக்கிறார்கள். ஷைத்தான் வறுமை குறித்து உங்களுக்கு அச்சமூட்டுவான். வறுமை குறித்து அச்சமூட்டுவான் என்றால் என்ன? நமக்கு தர்மம் செய்யலாம் என்கிற சிந்தனை வருகின்ற பொழுது தர்மம் செய்ய விடாமல் தடுப்பதற்காக ஷைத்தான் பயன்படுத்தக்கூடிய ஒரு யுக்தி தான் வறுமையை பற்றி அச்சமூட்டுவது. என்னப்பா கையில் இருக்கிற காசை கொடுக்குற, உனக்கு வேண்டாமா, உன் செலவுக்கு வேணும்ல, உன்னை பத்தி யோசிச்சுப்பாரு, உன் குடும்பத்துக்கு வேணும்ல, அதுக்கப்புறம் நீ 4 பேர்ட்ட கையேந்தவா, இதெல்லாம் யார் போன்ற எண்ணம்ங்கிறாங்க. ஷைத்தான் இது போன்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கி அவனுடைய நோக்கம் நாம் தர்மம் செய்யக்கூடாது, தர்மம்னு வருவாங்க, ஒரு ஏழை கஷ்டப்படுறத நம்ம கிட்ட சொல்வார், அல்லது ஒரு பள்ளிவாசல் பணிக்காக நம்ம இடத்துல சொல்வார்கள், நம்ம கொடுக்கலாம்னு கையை விடும்போது அப்பதான் கணக்கு போட சொல்லுவான். என்ன எவ்வளவு கொடுக்க போறேன், இல்லை ஒரு 500 ரூபா கொடுக்கலான்னு இருக்கேன், மைண்டுக்குள்ள ஓடும், 500 ரூபாய் என்னப்பா உணர்ச்சி வசப்படுறேன், 500 ரூபாய் கொடுத்துட்டு அப்ப நீ செலவுக்கு இல்லாம இருக்க போறியா, 500 ரூபாய் கொடுத்தா சரி வருமா, பார்த்து கொடுவோம், ஒன்ன நீ கவனிச்சுக்க, உனக்குன்னு இருக்குல்ல, உனக்கு வறுமை ஏற்பட்டு விடக்கூடாது, நீ கையேந்தும் நிலைக்கு சென்று விடக்கூடாது, உனக்கு வறுமை ஏற்பட்டு விடக்கூடாது என்கிற எண்ணத்தை ஷைத்தான் அது போன்ற சந்தர்ப்பங்களில் உருவாக்குவான். நாம மற்ற நேரத்திலாம் இருப்போம், அப்போதெல்லாம் நமக்கு ஏனைய சிந்தனைகளை ஏற்படுத்தாமல் தர்மம் செய்ய முன் வருகின்ற பொழுது, ஒரு நல்ல பணிகளுக்காக, இறைவனின் பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய பணிகளுக்காக சில பொருளாதாரத்தை செலவிடலாம் என்று நாம் முனைகின்ற பொழுது அப்போது ஷைத்தான் எதை பற்றி நமக்கு அச்சமூட்டுவான், வறுமை குறித்து அச்சமூட்டுவான். அப்ப ஷைத்தானை பொறுத்தவரை நேரடியாக வழிகெடுப்பான் என்று நாம புரிந்து கொள்ளக்கூடாது. அப்படித்தான் ஷைத்தான் நம்மை வழிகெடுக்க வருவான் என்று அர்த்தம் இல்லை. அவன் நேரடியான வழிமுறைகளை பயன்படுத்துவதை போல குறுக்கு வழிகளையும் பயன்படுத்துவான். இப்படி நம்மிடத்தில் எந்த வழியில வரான்னு பார்க்கலாம். அதைத்தான் திருக்குர்ஆன் சொல்கிறது, வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானின் அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். அவன் நம்மளை அழைத்து செல்லக்கூடிய பாதையை நோக்கி அவனுடைய அடிச்சுவடுகளை கூட நாம் பின்பற்றி விடக் கூடாது, அதில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் என்கிற எச்சரிக்கையினை திருக்குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லித் தரதை பார்க்கிறோம். இப்படி ஷைத்தானை பகிரங்க எதிரியாக எடுத்துக்கொண்டு அவனுடைய அத்தனை விதமான சூழ்ச்சிகளில் இருந்தும் சதி வலைகளில் இருந்தும் ஒரு மூமின் எப்போதும் விழிப்புணர்வோடும் எச்சரிக்கை உணர்வோடும் இருக்க வேண்டும் என்பதுதான் திருக்குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிற மிக முக்கியமான பாடம். அந்த பாடத்தை நம்முடைய சிந்தனையில் எப்போதும் நிறுத்திக் கொள்வோமாக என்று கேட்ட என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்து